தனிமையில் ஒரு அமைதி. பீஸ் இன் சாலிட்யூட். நாகரீக உபகரணங்கள் அமைதி தரவில்லை, உவகை தந்தது. அது புதுமையாக இருந்ததால். அதிநவீனம் காலத்தின் மாற்றமாயிற்று. அதை நாம் ஏற்றுக்கொண்டதால் எந்த காரியமும் சுலபமாயிற்று. கடிதம் இமெயில் ஆயிற்று. விரல்களுக்கு வேலை குறைந்ததால். தபால்காரர் லெட்டர் கொண்டு வரவில்லை. அது கூட ஏமாற்றம் அளிக்கவில்லை. பிரயாணங்கள் சுகமாகி உள்ளது. பணம் நிறைவாக உள்ளதால். மருத்துவ முன்னேற்றம் ஆயுளை நீடித்துள்ளது. இருப்பின் மனித மனம் பின்னடைவு அடைந்துள்ளது. பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்துள்ளதால். பொய்யான சமாதானங்கள் ஆழ் மனது அரை மனதோடு ஏற்று பெற்றோரை முழு மனதோடு நிராகரிப்பது நவநாகரீக விந்தையாயிற்று. அழகாக பேச கற்றுக் கொடுத்த, கோர்வையாக பேச கற்றுக் கொடுத்த அம்மாவோடு பேச நேரமும் இல்லை, மனநிலையும் இல்லை. கரம் பிடித்து பள்ளியிலும் கல்லூரியிலும் சேர்த்து அக்கறையோடு கல்வி புகட்டிய அப்பாவோடு உரையாட பொறுமையில்லை. பந்தத்தோடு எந்த சொந்தமும் இல்லை. பணம் ஈட்டுவது அனைவரின் குறிக்கோளாக இருப்பதால். நல்லவையை உணர்த்த காலமும் நேரமும் நிற்கப் போவதும் இல்லை. அதனால் அமைதியை தேடி எங்கேயும் நான் ஓடப்போவதும் இல்லை. பேர் அமைதி எனக்குள்ளே இருக்கிறது. தனிமையில் நான் சற்று நிதானித்து சிந்தித்தால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்றே என்றாலும் புதிய மாற்றங்களில் நம் பகுத்தறிவும் மனித நேயமும் அழியாமல் இருக்க வேண்டும். புதிய மாற்றங்களில் நம் பகுத்தறிவும் மனித நேயமும் அழியாமல் இருக்க வேண்டும்.